வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் கயட லோகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே உள்ளது. டிராகன் படத்தின் மூலமாக அவங்களோட அந்த அழகான க்யூட்டான ரியாக்ஷனும் ரசிகர்களை கவர்ந்து இழுத்துள்ளார் என்று சொல்லலாம். ரசிகர்களுக்கு கவர்ச்சி அள்ளி தந்திருப்பாங்க டிராகன் படத்தின் மூலமாக. அவ்வளோ அழகுங்க, அந்த சப்பியான அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. அவங்களோட அழகை நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள், அவங்க லிப்ஸை பாருங்கள், அந்த அக்களை பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. இவங்க தமிழ் சினிமாவிலே எனக்கு பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். உங்களுக்கு கயட லோகரை பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் கார் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் இவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்ட்டு. எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ அழகுங்க. கயட லோகர் எவ்வளோ க்யூட்டாக அழகா. இவங்களுக்கு எவ்வளோ வயசாகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 26 தாங்க, 26 தாங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக சப்பியாக செம்மையாக இருக்காங்க. இவங்களுக்கு மார்க் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க இவங்களுக்கு? நான் 10க்கு 10 தருவேங்க. நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அவ்வளோ அழகுங்க, என்ன அழகாக க்யூட்டாக அவங்கள பாருங்கள். அந்த உடம்பு டெக்சரை பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. செம க்யூட்டாக இல்லை? தேவதை மாதிரி இல்லை? எனக்கு இவங்க தேவதை தாங்க, அவ்வளோ அழகுங்க. இவங்க தேவதையா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் அடுத்து யாரை பற்றி வீடியோ பண்ணணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் எல்லா வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலே நான் வீடியோ போடுவேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்போம். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க தானே, அப்போ ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க? நீங்கள் ஏன் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க மாட்டீங்க? அங்கே பாருங்கள், கயட லோகரோட பின்னழகா பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. கயட லோகரோட அந்த லிப்ஸை பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. அந்த மாங்காயும் பாருங்கள், எவ்வளோ கியூட். அதுக்கு பாருங்கள் அந்த டிசைன் எப்படி இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஆனால் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள், வண்டர்ஃபுல்லுங்க. இந்த சீன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கயட லோகர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றேன், பார்ப்பீங்க. அவ்வளோ அழகாங்க பாருங்கள், அந்த லிப்ஸை பாருங்கள், அந்த ஒரு கோபமான ரியாக்ஷன் கூட அப்படி க்யூட்டாக தேவதை மாதிரி இருக்காங்க, அவ்வளோ அழகுங்க. இவங்க தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு மூவியில் பயங்கரமாக கவர்ச்சி அள்ளி தந்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் கூட நடிக்கிறாங்க. ஆனால் அதில் ஜிவி பிரகாஷ் கயட லோகரை வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். வாழ்ந்துருப்பாருங்க ஜிவி பிரகாஷ். அது மாதிரி உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சா நீங்கள் விடுவீங்களா சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் சத்தியமாக ஜிவி பிரகாஷ் பேச்சுலர் படத்தில் திவ்யா பாரதியை வச்சு செஞ்சுருப்பார். அதே மாதிரி தாங்க இதுலேயும் கயட லோகரை வச்சு செஞ்சுருப்பாருன்னு சொல்லலாம். ஆனால் வாழ்ந்துருக்காருங்க ஜிவி பிரகாஷ். அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்க. விட்டு வைப்பாரா? எங்கேயோ போய் கடைசியில் இங்கெல்லாம் சும்மா விட்டுருவாரா சொல்லுங்கள், பார்க்கலாம். கயட லோகரை நீங்களே இருந்தால் விடுவீங்களா? அவர் எப்படி பிளான் பண்ணி தூக்குறாரா இல்லை அதுவாக வந்து மாட்டுதான் என்று தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணி தான் தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வச்சு செஞ்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பின்னழகை பாருங்கள். நீங்களே இருந்தால் வச்சு செய்ய விடுவீங்களா சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் வாழ்ந்துருக்காங்க. அவரை வாழ வச்சது இல்லாமல் தமிழ் சினிமாவில் எல்லாரையும் வாழ வச்சுருக்கான்னே சொல்லலாங்க. அப்படி ரசிகர்களை அள்ளி தந்துருக்காங்க கவர்ச்சியை. நீ என்ன சொல்ல போகிறன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி இருந்தாலும் நீ தப்பாக தான் கேட்க போகிற அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கவர்ச்சி அள்ளி தந்துருக்காங்க தானே. அங்கே பாருங்கள், அந்த க்யூட்டான செம்மையாக சப்பியாக அழகா
அவ்வளோ அந்த லிப்ஸை பாருங்கள், வேறு லெவலுங்க. அழகுன்னா அழகு, அப்படியே மட்டும் அழகுங்க. இது மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகுங்க. இவங்களுக்கு 26 வயது தான் ஆகுதுன்னா நம்ப முடியுதாங்க? இப்போ தாங்க 17 வயசு இவ்வளோ ஆகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகுங்க. ரசிகர்களுக்கு கவர்ச்சியை அள்ளி தந்துருக்காங்க அவங்க. அங்கே பாருங்கள், என்ன ரியாக்ஷனுங்க, வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள், அந்த மாங்காயை பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்காங்கன்னு. உங்களுக்கு கையோட உலகரை பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த லிப்ஸை பாருங்கள், என்ன அழகு. எந்த இடத்துல மைக்கை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலுங்க. இந்த ட்ரெஸ்ஸில் அந்த ட்ரெஸ்ஸாக நான் இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்காங்க. அங்கே பாருங்கள், இந்த சீனெல்லாம் எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க. செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவிலும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, அவ்வளோ அழகுங்க. அந்த பவளமல்லி சாங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, என்ன டான்ஸுங்க. சிம்ரன் மேமே மிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களை டான்ஸில் அடிச்சுக்க ஆளே இல்லைலாம் சொல்லலாம். இல்லை செம்ம டான்ஸு, செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடுறாங்களா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.